ப்ரீநேட்டல் கேர்னா என்ன? ப்ரீநேட்டல் கேர் அப்படின்னா ஒரு கர்ப்பம் தரிக்கிறதுக்கு முன்னாடியே, அவங்க பிரெக்னன்சி ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நல்லா தான் இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆணும் பெண்ணும் செக்கப்க்கு போகிறது. ஸோ எதுக்காக ப்ரீநேட்டல் கேர் பண்ணுறோன்னா, அட் த எண்ட் ஆஃப் த டே ப்ரெக்னன்சி டெலிவரின்னு நடக்கும்போது அந்த தாயும் அவங்க பிரசவித்த குழந்தை அல்லது குழந்தைகளும் முழு நலத்தோடு இருக்கணுங்கிறதுக்காக அதை பேஸ் பண்ணி பண்ணுறது தான் ப்ரீநேட்டல் கேர். ஸோ ப்ரீநேட்டல் கேர் எங்கேயோ ஸ்டார்ட் ஆகிடுது. ஆனால் நம்ம ப்ரெக்னென்சி கேர்லேயும் டெலிவரி கேர்லேயும் போஸ்ட்நேட்டல் கேர்லேயும் நம்ம ப்ரீநேட்டல் கேரில் என்ன பார்க்குறோமோ என்ன அறிவுரை சொல்கிறோமோ அது இங்கே நல்ல விஷயமா ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்ஃபெக்ஷன்ஸ் எதனா இருக்குதான்னு சொல்லி பார்ப்போம். ஏதாவது கிருமிகள் தொற்று எதனா இருக்குதா, வேறு ஏதாவது நீங்கள் மருந்துகள் சாப்பிட்றீங்களா, உங்களுக்கு எதனா எபிலெப்சி ஆர் வலிப்பு வியாதி எதனா இருக்கா, ஹார்ட் ப்ராப்ளம் எதனா இருக்கா, லங் ப்ராப்ளம் எதனா இருக்கா, பிளட்டில் கிளாட்டிங் டிசார்டர்ஸ் எதனா இருக்கா, உங்களுக்கு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கா, உங்கள் உடலில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்து அது ப்ரெக்னென்சி ஆகிறதையோ இல்லை ப்ரெக்னென்சி நல்லபடி வளர்கிறதையோ இல்லை கரெக்டாக டெலிவரி எந்த சிக்கலும் இல்லாமல் ஆகிறதுலையோ உங்களுக்கு தொந்தரவுகள் எதனா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதான்னு நாங்கள் அசஸ் பண்ணுறது தான் ப்ரீநேட்டல் கேர். இன்னொரு விஷயம் அதில் அனீமியா இருக்குதான்னு சொல்லி பார்ப்போம். உங்களுக்கு ரத்த சோகை இருக்குதான்னு சொல்லி பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ரத்த சோகை அப்படிங்கிறது ப்ரெக்னென்சிலையும் டெலிவரியிலையும் பெரிய அளவுக்கு ஒரு இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அனீமியா இருந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணுறது, வைட்டமின் டெஃபிஷியன்சிஸ் இருந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணுறது, உங்கள் உடல் எடையை நம்ம கரெக்டாக பார்த்து கொடுக்கறது, ப்ரெக்னென்சி ஆகணும் அப்படின்னா எந்த காலகட்டங்களில் நீங்கள் சேர்ந்துருந்தீங்க, எந்த டேஸில் சேர்ந்துருந்தா ப்ரெக்னென்சி ஆக்சுவலாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கலாம் சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த ப்ரீநேட்டல் கேரை நாங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணுறோம்.